Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல கர்நாடகா ஸ்பெஷல் தட்டை இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் இட்லி அரிசியும் அவலியும் ஒரு பாத்திரத்துல சேர்த்து ஒண்ணா ஊற வச்சுக்க போறோம். and அடுத்து உளுந்தோட ஜவ்வரிசியை சேர்த்து ஒண்ணா ஊற வச்சுக்க போறோம். வாங்க இது என்ன மெஷர்மென்ட்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்துல இட்லி அரிசி 3 கப்பு, இந்த இட்லி அரிசியோட ஒரு 1/4 கப்பு அவலும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு பாத்திரத்தில் 3 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு உளுந்து, முழு உளுந்தாக எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுந்தோட 1/4 கப்பு ஜவ்வரிசி. இப்போ இதோட இதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 5 to 6 hours போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 hours ஆகிடுச்சு பாருங்கள், இது நல்லா ஊறி இருக்குது ஜவ்வரிசியும் உளுந்தும். அடுத்து இட்லி அரிசி பார்க்கலாம். ஸோ இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆஸ் யூஷுவல் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு உளுந்தையும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லிக்கு எப்படி சாதாரண இட்லிக்கு அரைப்போமோ அதே மாதிரி இப்போ இந்த உளுந்தை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அது மசியணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அரிசி நான் அரைக்க போட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தோட இந்த அரிசி மாவோட மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட சால்ட்டு 3 கப்பு அரிசிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடது பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இது நல்லா ஒரு ஃப்ளோவி கன்சிஸ்டன்சிக்கு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். ஸோ ஓவர் நைட் நான் ஃபர்மெண்ட் பண்ண வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை ரொம்ப போட்டு கரண்டியில் போட்டு பீட் பண்ணி எடுக்காதீங்க, அப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தட்டை இட்லி தட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. இது இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்க வராது. இந்த தட்டில் உங்களுக்கு இந்த டெப்த்துக்கு நீங்கள் பாதி ஊற்றுங்க. ஏன்னா வெந்து வரும்போது நல்லா எழும்பி வரும் அண்ட் மேலே இருக்க தட்டோடு ஒட்டிக்கும். ஸோ ஜஸ்ட் டு அவாய்ட் தட் நீங்கள் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க. இல்லை பாதி ஊற்றினா போதும். தட்டை இட்லி ஸ்டாண்டில் அடுக்கிக்கலாம். நான் கீழ் இதுக்கு போடலை, ஏன்னா தண்ணி ஏறிடுது. அதனால் மேலே இருக்க இது மட்டும் போட்டுக்க போகிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வைங்க. இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 18 to 20 minutes வரும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ஆஃப்டர் 18 minutes ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா வெந்து அது ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ எப்பயுமே தட்டை இட்லி பார்த்திங்க அப்படின்னா உடனே அதை பிளேட்லேருந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் புண்டு வரும். ஸோ கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தட்டை நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகி வரும். வாட் ஐ மென்ட் இஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கீ இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா அது நல்லா ஈஸியாக எடுக்க வரும். அப்படி இல்லை லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுங்க, க்ளீனாக வந்துடும். ஸோ நான் இதை ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்ல சாஃப்ட்டு.
ஒன்று 2 ஜவ்வரிசி வந்து சரியாக கிரைண்ட் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா ஜவ்வரிசியை தனியாக ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை அரைச்சிட்டு நீங்கள் வந்து உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் த டேஸ்ட். ஜஸ்ட் ஒரு கிரைண்டிங் டிப்பு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹோட்டலில் நல்லா கீ இல்லைன்னா வெண்ணெய் போட்டு பொடி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க ஆத்தென்டிக் ஹோட்டல்ஸ்லாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளோட ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.